ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவல்ட்ரு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி குரூப் 2ஓட ஹால் டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் 2 கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்குது. ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிருங்க. நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எதை யூஸ் பண்ணாலுமே ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட அஃபீஷியல் லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணிங்க. அதை கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ அஃபீஷியல் லிங்கை நீங்கள் டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் வந்துடும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் லெஃப்ட் சைடில் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் தனியாக இன்னொரு பேஜுக்கு ஒன்று போகும், ஓகேங்களா? அது எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். இதில் நிறைய இருக்கும், கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் செகண்ட் ஒன்றா இருக்கும், ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்னு இருக்கும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே ரிஜிஸ்டர்ட் யூசர், நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். ரிஜிஸ்டர்ட் யூசர் தான். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துலேயே நீங்கள் ரிஜிஸ்டர்டு யூசர் தான். சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஐடி ஆர் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துருச்சுன்னா இங்கேயே ஃபர்கெட் லாகின் ஐடி அப்படின்னு இருக்கும். இங்கேயே பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துருச்சு, எக்ஸாம் நான் அப்ளை பண்ணப்போ ஞாபகம் வச்சுருந்தேன், இப்போ மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ லாகின் ஐடியே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாகின் ஐடி கொடுத்துங்க. எனக்கு லாகின் ஐடின்னு தெரியும், பாஸ்வேர்டும் தெரியும், அதனால் ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். ஸோ என்னோடய லாகின் ஐடி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய லாகின் ஐடி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்ததாக பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், அதனால் நான் பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து ஃபர்கட் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஸோ பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அது எல்லாமே சம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதாவது கூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துமே பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட டேஷ்பார்ட் ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், இது எல்லாமே இருக்கும். இங்கே கீழே பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ், அதாவது புதுசாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பரு, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, போஸ்ட் நேம், கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னு குரூப் 2 மற்றும் குரூப் 2A. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்டு எல்லாமே இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே இங்கே அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது யாருமே பேனிக் ஆகாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜ் வந்துடுங்க. இந்த பேஜில் டேஷ்பார்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டேஷ்பார்ட் கொடுத்துங்க. மேலே டேஷ்பார்ட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் வந்திருப்பீங்க, அதில் 4th ஆப்ஷனாக இருக்கும் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. அதாவது நம்ம இது வரைக்கும் எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்த பேஜ் இது, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் நம்பரில் 08/2024 அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த வருஷத்தில் வந்த 8வது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2. குரூப் 4 அப்படிங்கிறது 01 அப்படின்னு இருக்கும். குரூப் 2 மற்றும் 2A அப்படிங்கிறது 08/2024 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டவுன்லோட் பேஜில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆகாது. நீங்கள் ஒன்ஸ் இதை குறிப்பெடுத்து வச்சுங்க, அதாவது நோட்டில் ஏதாவது எழுதி வச்சுங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 08/2024 அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதை என்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போது நான் இங்கே அதை அப்படியே 1 செகண்ட் என்டர் பண்ணிடுறேன். நான் அந்த நம்பர் இங்கே அப்படியே என்டர் பண்ணிவிட்டேன் அப்ளிகேஷன் ஐடியில். அதுக்கடுத்து என் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறேன், டேட்டு, அதுக்கடுத்தது மந்த்து, லாஸ்ட் ஒன்று இயர் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், என் அப்ளிகேஷன் ஐடி நம்பர் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் டேட்டு, மந்த்து, இயரும் கொடுத்துட்டேன். டவுன்லோட் அப்படின்னு இருக்குது, டவுன்லோட் கொடுத்துக்கிறேன்.
டவுன்லோட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து இப்போது ஷோ ஆகுது. ஸோ இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா வியூ தமிழ்னு இருக்குது. இப்போ தமிழில் நம்ம பார்க்குறோன்னா தமிழ் கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஹால் டிக்கெட் வந்து தமிழில் டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ பக்கத்துலேயே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் டவுன் வந்ததுமே இதில் உங்களோட பெயர், உங்களோட பதிவு எண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ஃபாதர் நேம், தேர்வு மையம், அதுக்கப்புறம் தேர்வு கூடத்தின் பெயர், முகவரி இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பார்கோடு எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? அந்த பார்கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ லொக்கேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டர் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. லேண்ட்மார்க் முதல் கூட கொடுத்துருக்காங்க. அங்கே மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல, ஸோ தேர்வுக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/9/2024 முற்பகல் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நடக்க போகுது. டைமிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அப்படியே டைமிங் எல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ஹால் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ மொத்தம் ஒரு 3 பேஜ் இருக்கும். 3 பேஜ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் ஒரு 2 செட் எடுத்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய வழிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேர்வுக்கூடத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிரேஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலுகை நேரம் அப்படின்ட்டு 9 மணி வரைக்கும், அதாவது நீங்கள் 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்கும் நேரம் காலை 9:30 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? OMR எப்படி ஃபில் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ், அதாவது என்னென்ன ஆக்சரிஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வோட ஹால் டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இலவசமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவையை வழங்கிட்டு இருக்கோம். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.